இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதில் பேசுவது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை சந்தித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இயேசுவை நம்பினால் நீங்கள் செய்கின்ற காரியங்களையும் நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தையும் அவர் பூர்த்தி செய்கின்ற வல்லவராய் இருக்கின்றார். அப்போ இந்த உலகத்தில் இயேசு சாமி மனிதனாகவே மனிதனாக அவதரித்தார். மனிதனாகவே மனித சரீரமாகவே பிறந்தார். மனிதனாகவே அவதரித்தார். அப்படி அவதரித்த இயேசு கடவுள் சாதாரண ஒரு மனுஷனாகவே ஜனத்தோடு ஜனம் என்ன பண்ணார உலாவி நின்றார். அவங்கள கூடவே நடந்து போய் நின்றார். அப்போ இயேசுசாமி சாதாரண ஒரு மனிதனாகவே இருந்தார். அவர் கடவுள். அப்புறமா தான் அவர் செய்த அற்புதங்கள் மகிமைகள் யாராலும் அவர் முதல் என்ன அற்புதம் செய்தாருன்னா, கானான் ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை என்ன பண்ணார், திராட்சை ரசமா மாற்றி விட்டார். அதுதான் முதல் அற்புதம், அவர் செய்த அற்புதம். அப்போ இப்போ இந்த நாள் என்ன பண்ண, எல்லாரும் பத்திரிக்கை கொடுப்பாங்க. அந்த நாள் இந்த நாள் பத்திரிக்கை கொடுப்பாங்க, இன்விடேஷன், அழைப்புதல், கல்யாணத்துக்கு வாங்கணும். அப்போ பத்திரிக்கை, அந்த இயேசுசாமி பிறந்த வளர்ந்து அந்த நாள் என்ன பண்ணல, பத்திரிக்கை இல்லை, பிரிண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இயேசுவின் தாயாரும் அந்த கல்யாண விருந்தில் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ அழைக்கப்பட்டிருந்தப்போ அங்க ஒரு அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம்னா, கல்யாண விருந்துல ஜனங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண, திராட்சை ரசம் 10 குறைவாகி போச்சு. திராட்சை ரசம் குறையப்பட்டு இயேசுவின் தாய் என்ன பண்ணுங்க, ஆண்டவரே திராட்சை ரசம் குறைப்பட்டது என்று சொன்னாங்க. திராட்சை ரசம் குறைப்பட்டது. அவர் என்ன சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லையா அப்படின்னு சொன்னார். அதுக்கு அர்த்தங்கள் நிறைய இருக்குது. அவருடைய சரீர பிரகமாக அவருடைய வல்லமையை அவர் சொன்னார். அப்போ அந்த 6 கச்சாடு அங்க நிரப்பப்பட்டிருந்து. முதலில் அந்த 6 கச்சாடு நேரம் என்ன பண்ணுங்க, தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னார். அந்த மொண்டுகளுக்கு தான் தெரியாது. அந்த 6 கச்சாடு தண்ணீர் நிரப்புனாங்க. அது திராட்சை ரசம் மாறிச்சு. அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு சாப்பிட்றவங்க கிட்டலாம் பரிமாறினப்போ அவங்க சாப்பிட்டாங்க. அந்த சாப்பிட்டு இவ்வளோ ருசியான திராட்சை ரசம் நான் எங்குமே சாப்பிட்டது இல்லை, அவ்வளோ ருசியா இருந்தது, நாக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய மகிமை அங்க பரவிட்டது. அவர் தண்ணீர் என்ன பண்ணார், திராட்சை ரசமா மாற்றினார். இப்படி ஆண்டு ஒரு சாதாரணமாகவே பிறந்து ஒரு கடவுள் என்ன பண்ணாரு, ஒரு மனிதனை கூட சாதாரணமாக இருந்து பெரிய பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்தார். அப்போ ஜனங்க இயேசுசாமி வராருன்னு சொல்ல அவர் என்ன பண்ணாரு, அவர் திரளான ஜனங்க அவர் பரகால் போனாங்க. அப்போ ஒரு பிரசங்கம் பண்ணியிருந்தார். பிரசங்கம் பண்ணி 3 நாள் ஆச்சு. பிரசங்கம் பண்ணியிருக்கும் போது அவங்க, ஆண்டவரே சீடருங்க என்ன இவங்களை வயலில் அனுப்பிச்சிட்டாக்க பசி மயக்கத்தில் சோர்ந்து ஊந்துறாங்களே அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு நீங்களே என்ன பண்ணுங்க, ஆகாரம் கொடுங்கன்னு சொன்னார் இயேசுசாமி. அவங்கள்ட்ட எத்தனை அப்போ 5 அப்பம் 2 மீன்களும் என்று சொன்னாங்க. அப்போ அந்த 5 அப்பம் 2 மீன்களும் எடுத்த வானத்தை அண்ணாந்த பார்த்து என்ன பண்ணுற, சோத்திரம் பண்ணி சேசனம் கொடுத்தாரு. 5-6 பேர் சாப்பிட்டு மீதியானத்தோடு 12 7 கூட நேரம் இறத்தாங்க. அப்போ ஒரு 5 ரொட்டியும் 2 மீன்களையும் என்ன பண்ண, ஆண்டவர் பெரிய 5-6 பேர் சாப்பிட்டு எடுக்க நிறைய வந்தது. அப்படி ஆண்டவர் வல்லமையாக பெரிய பெரிய காரியங்கள் நிறைய எக்கச்சக்கமா யாராலுமான காரியம் மருத்துவனை உயிரோடு எழுப்பினார். ஆனாலும் அன்றைக்கு செய்த அற்புதத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கார். நான் ஒரு காலாஸ்திரியில நான் காலாஸ்திரி ஒரு ஊழியத்துக்காக போய் கொண்டு இருக்கும்போது காலாஸ்திரியில அப்போ ஒரு அம்மா என்ன பண்ண, 1 லட்ச ரூபாய் அவங்களுக்கு சம்பளம். அவங்க கணவரும் வாதியார், அந்த அம்மாவும் வாதியார். அவங்களுக்கு ஆசை நிறைய இருக்குது. ஆனாலும் 10 ஆண்டுகள் ஆசை திருமணமாகி 10 ஆண்டுகளாக கண்ணீரோடு என்னோட வந்து ஆயுதாங்க. நீங்க அழாதீங்க அம்மா, கவலைப்படாதீங்க, இயேசுங்க கண்ணீரை துடைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணு. உன் சனித வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுன்னு சொன்னேன். அவங்களோட சனித வானத்தின் நட்சத்திரத்தை போல குழந்தை பாக்கியம் கிடைக்காது செய்யும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். அவங்க ஜெபித்துட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு 5 நிமிஷத்துல அவங்க ஒரு குழந்தைய எடுத்து வந்து என் கண் முன்னாடி காட்டினாங்க. ஐயா, நீங்க ப்ரேயர் பண்ணீங்களே பாருங்க, 10 வருஷம் குழந்தை இல்லாதது எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க. பெரிய விஷயங்க. ஆண்டவர் உங்க காரியத்தை கூட, நீ குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கிறார். உங்களை வேலை தேடிக்கொண்ட பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். நீங்க கடவுள் உங்களுக்கு எல்லா காரியங்களும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ ஒரு மத்தேயு 11:28 சொல்லிக்கிறாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதிலே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் கொடுப்பேன்னு சொன்னார். ஆனாலும் வருத்தப்பட்டு பாரம் நீங்கள் எல்லாரும் அவர் இடத்த பண்ண, அவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு, இளைப்பால் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். அப்போ யோவான் 16:20 சொன்னாரு, துக்கம் சந்தோஷம் மாறும் என்று சொன்னார். ஆனாலும் உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், சந்தோஷம் மாற்றுகிறார் இருக்கின்றார்.
அப்போ உபாகமம் 28 1ல இருந்து அதுல வாசித்தோம்னா 12ஆம் அதிகாரத்து உபாகமம் 28:12 ஏற்ற காலத்து உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ அநேக ஜாதி கடன் கொடுப்பாயோ, நீ கடன் வாங்காது இருப்பாய் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனால் கர்த்தராகிய இயேசு சொன்னார், அவர் சொன்னதை வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஏற்ற காலத்து உன் தேசத்தில் மழை பெய்யும், ஆனா அநேக ஜாதி நீ கடன் கொடுப்பாய் என்று சொன்னார். உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கேட்கின்ற வரங்களை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்காரு. அப்போ நீ கடன் பட்டு இருந்தால் கூட சரி, நீ கடன் தொழில மாட்டின்னு இருந்தால் கூட சரி, ஆனா கடன் பிரச்சனையில இருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்கிறார். ஏற்ற காலத்து உன் தேசத்தில் மழை பெய்யுன்னு சொன்னார், நீ அநேக கடன் கொடுப்பேன்னு சொன்னார். ஆனா அவர் சித்தத்தின்படி என்ன பண்ணார், நீ அவர் கூப்பிட்டேனா அநேக உனக்கு கடன் கொடுக்காம அவர் உன்னை ஆச்சரியமாக மாற்றி தருகிறார். அப்போ ஆதி ஆகமத்துல என்ன சொல்லிக்கிறாருன்னா 12:2 அதை நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், நீ இந்த முதல் நீ ஆஸ்வதியமா இருப்பாய் என்று சொன்னார். ஆனா கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்கிறார், அவர் உன்னை கைவிட மாட்டார். ஆனா ஆபிரகாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை சபிக்கவில்லை, அவனை ஆசீர்வதிக்கவே அவனை அழைத்தார். ஆபிரகாம் அவனை ஆசீர்வதித்தார், அவன் சன்னதி வானத்தின் நட்சத்திரம் போல பெருக பண்ணினார் ஆண்டவர். அவன் ஆண்டவருக்கு சிநேகிதனா இருந்தான். நீங்க அவருக்கு சிநேகிதனா ஆகி போட்டீங்களா, கடவுள் உங்களை காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். அப்போ ஆண்டவருக்கு ஆபிரகாம் நண்பனா இருந்தான், நீங்களும் அவருக்கு நண்பனா இருந்தீங்க. நீங்க தேன் ருசித்து பாருங்க, அதுக்கு எவ்வளவு டேஸ்ட் இருக்குதா. ஆண்டவருடைய மகிமையை நீங்க வெளிப்படுத்தினா, நீங்க ஆண்டவர் கடவுளை கண்டி நீங்க பிடிச்சிக்கிட்டீங்களா, அவர் ருசி பார்க்க நீங்கள் அவர் விடவே மாட்டீங்க. அவ்வளவு ருசிகரமான காரியங்களை உனக்கு செய்வார், அவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளை கூட அவர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை ஆவிக்குரிய வளரத்தில் ஜீவிக்கிறது, உங்கள் பிள்ளைகளை ஒரு நல்ல வழியில் பயன்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளுக்கு தேவைகளை அவர் சந்திப்பார். அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நீங்க கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமாக ஒரு முடிவில் உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னார். ஆனா நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் வீண் போக செய்ய மாட்டார். ஆனா உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க ஆண்டவரை கூப்பிடுங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக நான் ப்ரே பண்றேன். என் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியா நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. அப்பாண்டவரே, எத்தனை பேர் அந்த பிரேயரை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, இந்த எத்தனை பேர் இந்த யூடியூபை பார்த்து கொண்டு இருக்கிறார், அவங்களால நீ பேராக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா நோக்கி நாங்கள் பார்க்கணும் சாமி. ஆண்டவரே, பொல்லாத வியாதிலிருந்து விடுதலை தார சாமி. அப்பா ஆண்டவரே, பொல்லாத வியாதிலிருந்து விடுதலை தார சாமி. அப்பாண்டவரே, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பக்கம் கிடைக்க அருள் செய்ய சாமி. அப்பாண்டவரே, திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை சதித்தரணும் சாமி. அப்பா ஆண்டவரே, கடன் பிரச்சனை விடுதலை, கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீ கடன் பிரச்சனை விடுதலை தரும். அவங்க அநேகதை கடன் கொடுக்குறாம நீ பெரிய காரியத்தை செய்யும் சாமி. அப்பாண்டவரே, நீ வல்லவரும் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர சாமி. அப்பாண்டவரே, இந்த பிரேயரை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் நீ கண் நோக்கி பாரு சாமி. கடன் பிரச்சனை விடுதலை தரும், பொல்லாத நோயிலிருந்து விடுதலை தரும், சமாதானம் இல்லாத குடும்பம் நல்ல சமாதானத்தை தார சாமி. அப்பாண்டவரே, குடிப்பாக்கத்தில் அடிமை இருக்கும் வாலிப சகோதரர்களை நீர் கண் நோக்கி பாரு, அந்த குடிப்பாக்கத்தில் விடுதலை தார சாமி. அப்பாண்டவரே, நல்வழியில் பயன்படுத்த சாமி. சிகரெட் பாக்கத்தில் விடுதலை தார சாமி. அப்பாண்டவரே, அந்த சிகரெட் பாக்கத்தில் விடுதலை தார சாமி. அப்பாண்டவரே, ஆண்டவரே, சமாதானமா வாழ ஆசிரும், ஆரோக்கியமா வாழ ஆசிரும். ஆண்டவரே, கண் நோக்கி பாரு சாமி. குடும்பத்தின் தேவைகளை சந்தித்தலும் மனமகிழ்ச்சியா வாழ ஆசிரியர் இயேசுவின் ஜெபிக்கிறாங்க நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக இந்த பிரேயர் கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் ஆண்டவர் கேட்கின்ற வரங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க கடவுள் பிள்ளைகளாக வாழ போறீர்கள், கடவுள் பெரிய காட்சி செய்ய போறாரு. ஆண்டவர் நீங்க ஆண்டவர் பிள்ளைகளாக, நீங்க சாட்சி உள்ள பிள்ளைகளாக நீங்க வாழ ஆளு செய்வார். ஆமென்.